வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் மிக சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெளிநாடுகள், அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் கீழை நாடுகள், ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், இப்போ நம்மளாம் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அது இந்த 2 பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கள்ல, இவங்க 2 பேருக்குமே பல வித்தியாசங்கள் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ கிராம பகுதியிலலாம் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த கிராமத்திலேயே காலமாக வாழ்வது, பரம்பரை பரம்பரையாக வாழ்வது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? 100 வருடங்களாக அந்த பரம்பரை அதே கிராமத்திலேயே இருந்திருக்கும். அவங்களுக்குன்னு சொல்லி வீடுகள் இருக்கும், அவங்களுக்குன்னு பாரம்பரிய இல்லங்கள் இருக்கும். அந்த தலைமுறையாக தாத்தா காலத்துலேருந்து, அப்பா காலத்துலேருந்து, அதுக்கடுத்து பையன், அதுக்கடுத்து இனிமேல் வாழப்போகிற தலைமுறை எல்லாமே அதே வீட்டிலேயே இருந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது வந்து பொதுவாகவே இந்தியாவை போன்ற நாடுகளில் சர்வ சாதாரணமாக, குறிப்பாக கிராம பகுதிகள் ரொம்ப சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த குடும்பம், அந்த பரம்பரை அந்த ஊரிலேயே தான் இருந்து கொண்டு இருப்பார்கள். அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அப்படியே தூரத்து சொந்தத்தில் இருப்பவர்கள், இப்படி எல்லாமே நம்முடைய வாழ்க்கை முறை அப்படி. அதேமாரி இப்போ கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து அப்படி வாழ்ந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த கணவன் மனைவின்றது எந்த அளவிற்கு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைதான் அந்த காலத்திலிருந்து இப்போது வரை இந்தியாவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி மேற்கத்திய நாடுகள் அப்படின்னு வரும்போது இப்படிப்பட்ட போக்குகளை வந்து அதிகமாக நம்மால் 90% பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓஷோ தன்னுடைய நூலில் சொல்கிறாரு. இப்போ அமெரிக்காவை போன்ற நாடுகள் அப்படின்னு வரும்போது என்னென்னா, ஒரே ஊர்லேயே குடியிருந்து, ஒரே வீட்டிலேயே குடியிருந்து, காலாகாலமும் பல தலைமுறைகள் அந்த ஊர்லேயே இருந்து, அந்த ஊர்லேயே வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இட் இஸ் வெரி ரேர் அப்படின்றாரு. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் வந்து ஒரு வீட்டில் போய் இருந்து அப்படின்னா 3 வருஷம் அந்த வீட்லேயோ இல்லாட்டி அந்த ஊரில் இருந்து அப்படின்ற மாதிரி 3 வருஷம் கழிச்சு மாறி போய் வேறு எங்கேயோ போயிடுவாங்க, வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லாட்டி வேறு ஊருக்கு போயிடுவாங்க. அந்த ஊரையே காலி பண்ணிவிட்டு இன்னொரு ஊருக்கு போயிடுவாங்க, இல்லாட்டி அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தோ அல்லது வீட்டை கட்டியோ வீட்டை விலைக்கு வாங்கியோ அங்கே போய் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரே இடத்தில் டேரா போட்டு அப்படின்றது இல்லையா, அது வந்து மேற்கத்திய மனிதர்களிடம் வெரி ரேர் திங் அப்படின்றாரு. அவங்களுடைய சிந்தனை போக்கு, வாழ்க்கை முறை அப்படின்றது வந்து நமக்கு நேர் எதிரானது. நாம் வந்து ஆணி அடித்தது மாதிரி ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு அப்படின்றதுல, அவங்க வந்து ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்போவுமே பறந்துக்கிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அதனால் என்ன, இப்போ கணவன் மனைவி அப்படின்னா அந்த 2 பேரும் அப்படியே வாழ்க்கை முழுவதும் இறப்பது வரை ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து கணவனாகவும் மனைவியாகவும் இல்லறத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகளாகவும் வாழ்ந்து சாதனை படைத்து அப்படின்றதெல்லாம் அங்கே வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவே நடக்காது. அங்கே வந்து கணவன் மனைவி அப்படி 2 பேரும் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்து அப்படின்னு வரும்போது சில வருடங்களுக்கு பிறகு கருத்து வேறுபாடு உண்டாகி அப்படின்போது கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு போயிடுவான், மனைவி கணவன் விட்டு பிரிஞ்சு போய் கணவன் வந்து வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிடுவான், மனைவி வேற ஒரு ஆணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்கே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வாழ்ந்த பிறகு அந்த வாழ்க்கை பிடிக்காமல் போயாச்சுன்னா மறுபடியும் பிரிவு உண்டாகி கணவன் வந்து வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிடுவான், அந்த மனைவி வந்து வேற ஒரு ஆணை திருமணம் செஞ்சுக்கிடுவான். இது வந்து அங்கே வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் சர்வசாதாரணமாக ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம், ஒரே வாழ்க்கையில் கணவனாகவும் மனைவியாகவும் தொடர்ந்து வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி ததும்ப நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது போக்கு வந்து மேலை நாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்க்க முடியாத ஒரு விஷயம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஓஷோ சொல்கிறாருன்னா, இப்போ திருவிழா காலம் இல்லாட்டி ஒரு கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கேளிக்கைகள் இப்படிலாம் நடந்து அப்படின்னு வரும்போது இந்த மனிதர்கள் வந்து அப்படியே ஒருத்தர் கைகோர்த்து கட்டி பிடிச்சி அணைச்சி அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டு அப்படியே கையை குலுக்கிக்கிட்டு அப்படியே இருக தழுவி கொண்டு அப்படிலாம் பொதுவாக நம்ம ஆங்கில திரைப்படங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, எந்த அளவிற்கு சாலையிலேயே ஒருத்தர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அந்த காட்சிகள்லாம் பார்க்குறோம்ல, அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அங்கு வந்து இந்தியர்கள் வாழ்வதைப் போல குடும்பமாக சேர்ந்து
அப்படியே ஒரே வீட்டிலேயே வந்து 10 பேர் இருந்துக்கிட்டு 7, 8 பேர் இருந்துக்கிட்டு, இல்லாட்டி பக்கத்து பக்கத்து வீடுகளில் சொந்தக்காரங்க ஃபுல்லாக பக்கத்து பக்கத்து வீடுகளில் இருந்துக்கிட்டு, இல்லாட்டி ஒரே காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு 5 வீடு இருக்குன்னா 5 வீட்லேயும் உறவினர்கள் 5 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து லாபம் நஷ்டம் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் துன்பம் இன்பம் அனைத்தையும் ஷேர் செய்து கொண்டு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து வாழ்க்கை முறை அப்படின்றது இருக்கு இல்லையா, இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வெஸ்டர்ன் நாடுகளில் கிடையாது, மேற்கத்திய நாடுகளில் கிடையாது. அங்கே வந்து தனித்தனி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தனித்தனி தீவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி மகன் மகள் மருமகன் மருமகள் அப்படி வாழ்ந்தால் கூட அவங்க எல்லாரும் தனித்தனி நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டு கிடையாது, அன்பு பாசம் ஒட்டுதல் அப்படின்ற விஷயம் கிடையாது. ஒரே வீட்டில் இருந்து கொண்டு இருந்தால் கூட அவர்கள் தனி நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவங்கவுங்க தங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் வேர்ல்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, தனி உலகத்தை அமைத்து கொண்டு அந்த தனி உலகத்தில் தங்களை உள்ளே செலுத்தி கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான அன்பு பாசம் பரிமாற்றம் எதுவுமே இல்லாமல் அவங்ககிட்ட வந்து ஒரு சூனிய நிலை அவங்களுடைய மனதில் சரீரத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அதை வெளியே வந்து வெளிப்படையாக வந்து சிரிச்சுக்கிட்டு புன்னகைத்து கொண்டு மகிழ்ச்சியில் இருப்பதைப் போல காட்டிக்கொண்டு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட they are not at all happy inside. அதுதான் உண்மை. அதனால தான் இந்த கொண்டாட்டங்கள் அப்படி இப்படி வரும்போது அப்படியே கைகளை கோர்த்து கொண்டு கட்டி அணைத்து கொண்டு இறுக தழுவி கொண்டு முத்தமிட்டு கொண்டு கைகளை குலுக்கி கொண்டு அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறது காரணம் என்னென்னா, அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தனியாக இருக்கோம், ஆதரவே இல்லாமல் இருக்கோம், நமக்குன்னு பேச்சு துணைக்கு யாரும் ஆள் இல்லைன்னு நினச்சோம், நம்ம மேலே வந்து பரிதாபப்படுறதுக்கு நம்ம மேலே அன்பு பாசத்தை செல்வதற்கு யாரும் ஆள் இல்லை அப்படின்னு நினச்சோம். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்களே, 100 பேரும் ஒருத்தர் கை கோர்த்து நின்றுட்டு இருக்கோமே, இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல அப்படின்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த மனதில் இருக்கக்கூடிய பயம் இருக்குல்ல அது இல்லாமல் போகிறது. அவங்க வந்து மற்ற மனிதர்களும் நம்மோடு இருக்கிறார்கள், நாம் அவர்களுடன் இருக்கிறோம், நம்மீது அக்கறை செலுத்துவதற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள், இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, எல்லோரும் கையை கோர்த்து தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த கையை கோர்த்து நிற்கக்கூடிய அந்த சம்பவம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது அவர்களுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறது. பரிதவித்து கொண்டிருந்த அவர்களுக்கு இனம் புரியாத ஆனந்த நிலை மனதில் உண்டாகிறது. அவங்ககிட்ட வந்து இன்னும் ஒரு ஆச்சரியமான சம்பவமும் நடக்கிறது அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. கையை கோர்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்களிடம் இதுவரை இருந்த அந்த ஈகோ அப்படின்றக்குல தலக்கணம் இருக்குல்ல அது இல்லாமல் போகிறது. சில நிமிடங்களுக்காவது அந்த நிமிடங்களில் அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஹெட்வைட் அப்படின்றதையோ தலைக்கணத்தையோ ஆணவத்தையோ தூக்கி விட்டெறிந்து விட்டு மற்றவர்களுடன் சேர்ந்து புன்னகைக்கிறார்கள், சிரிக்கிறார்கள், கை தட்டுகிறார்கள், கை குலுக்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஆனந்த பரவசத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பிட்ட அந்த நிமிடங்களிலாவது அவர்கள் ஆணவ நிலையிலிருந்து விடுபட்டு ஆணவமே இல்லாத மனிதர்களாக காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறார்களே, அது எப்படிப்பட்ட உன்னதமான தருணம் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு. ஓஷோ கூறிய இந்த விஷயத்திற்கு பின்னால் எந்த அளவிற்கு கிழக்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் எது சிறந்த வாழ்க்கை என்ற முடிவுக்கு உங்களால் நிச்சயமாக